ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலில் மூர்த்தியாக நான் வீற்றிருக்கின்றேன். நான் இப்பொழுது தந்தை கொடுத்த வரதானங்களாகிய ஞான ரத்தினங்களை நினைவு கூறுகின்றேன். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மைக்கான யுகமாகும். இதில்தான் மாற்றம் நடக்கிறது. நான் கீழான நிலையிலிருந்து உத்தம புருஷர்களாக ஆகின்ற ஆத்மா. இப்போது நான் என்ன முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றேனோ இது கூட நாடகத்தில் பதிவாயிருக்கிறது என்பதை தெரிந்த ஆத்மா. நான் முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த ராஜயோகத்தின் மூலம் பிறவி பிறவிகளுக்கும் நன்மை அடைகின்ற ஆத்மா. நான் இந்த ராஜயோகத்தின் மூலம் பிறவி பிறவிகளுக்கும் துக்கத்திலிருந்து சுகமுடையவராக ஆகின்ற ஆத்மா. சிவ தந்தைக்கு கூட இந்த சமயத்தில் நடிப்பு இருக்கின்றது. தந்தை வந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். பிறகு நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகின்றார். சிவ பகவான் ஆத்மாக்களின் அழிவற்ற தந்தையாவார். நான் தந்தையோடு பாரதத்தின் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. இந்த சமயத்தில் நான் எந்த அளவு நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜைக்கு தகுதியானவனாக ஆகின்ற ஆத்மா. தந்தையினுடைய நினைவுதான் படிப்பின் சாரமாகும். நான் நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதித் நிலையை அடைகின்ற ஆத்மா. இந்த சரீரம் ஆத்மாவின் ரதமாகும். ஆத்மாவாகிய நான் இந்த ரதத்தில் சவாரி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்போது வீட்டிற்கு சென்று பிறகு சொர்க்கத்தில் வருகின்ற ஆத்மா. துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவர் ஒரே ஒரு வள்ளல் தந்தையாவார். இப்போது என்னுடைய நடிப்பு உலகத்தை
புதியதாக்குகின்றது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை சொர்க்கத்தை படைப்பவராவார். சிவத்தந்தை பிரம்மாவின் மூலம் புதிய உலகத்தை படைக்கின்றார். நான் சிவத்தந்தையின் குழந்தையாக இருக்கும் ஆத்மா. பிறகு நான் சரீரமுடைய பிரஜாபிதா பிரம்மாவால் தத்தெடுக்கப்பட்ட ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலம் முதல் இடை கடைசியின் ஞானத்தை தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் லட்சுமி நாராயணன் போல் ஆவதற்காக குறிக்கோள் வைத்திருக்கின்ற ஆத்மா. இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும். உலக பல்கலைக்கழகமாகும். இதன் மூலம் முழு உலகத்தையும் மாற்றம் செய்யப்படுகின்றது. இதை ஈஸ்வரன் வந்துதான் திறக்கின்றார். இதன் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மை உண்டாகின்றது. இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகத்தின் படப்பிடிப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடகம் ஒருபோதும் பழையதாக ஆவது கிடையாது. இது எல்லையில்லாத அழிவற்ற நாடகமாகும். இதில் நான் அழிவற்ற நடிகனாக இருக்கின்ற ஆத்மா. இது அழிவற்ற விளையாட்டு. நான் எந்த அளவிற்கு நெருக்கத்தில் செல்கின்றேனோ அந்த அளவிற்கு குஷியாக இருக்கின்ற ஆத்மா. ஆதலால் நான் உயர்ந்த பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் சிநேகத்தின் பரிமாறுதல் செய்கின்ற ஆத்மா. யார் எதிரில் வந்தாலும் நான் சிநேகம் கொடுக்கின்ற ஆத்மா மற்றும் சிநேகம் பெறுகின்ற ஆத்மா. நான் ஞானதானம் அளிக்கின்ற ஆத்மா. பிராமண பரிவாரத்தில் ஞானதானம் அளித்து மகாதானியாக ஆகின்ற ஆத்மா. நான் சிநேகத்தின் கைமாறாக ஒத்துழைப்பை பெறுகின்ற ஆத்மா. நான் சகயோகத்தின் மூலம் வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் படிப்பினுடைய சாரத்தை புத்தியில் வைத்து
நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதீத் நிலையை அடைகின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களாக ஆவதற்காக தந்தைக்கு முழுமையாக உதவியாளராக ஆகின்ற ஆத்மா. சத்தியமான தந்தையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய எது சரி தவறு என்ற ஞானத்தின் மூலம் நற்குணமுடையவனாகி வாழ்க்கையின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை ஆஸ்தியாக அடைகின்ற ஆத்மா. நான் சிநேகத்தின் பரிமாறுதல் மூலமாக அனைவரையும் ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக ஆக்கிவிடக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆத்மா. ஒரு நொடியில் வீண் சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தீவிர முயற்சி செய்யும் ஆத்மா. தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் நான் பிரயோகம் செய்கின்றேன். மேலும் தந்தைக்கு மனமாற கோடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி.